2023 Redmi Note சீரிஸ்க்காக Xiaomi ஒரு வேற பிளான் வச்சிருக்காங்க. என்ன பிளான்னா Redmi Note சீரிஸோட பிரைஸ் ஏறிட்டே போக போகுதுங்க. சோ Xiaomi என்ன சொல்றாங்கன்னா இந்த போன் இருக்குல இது Redmi Note 11 Pro Plus ஓட சக்சஸர் இல்லையாமா. Xiaomi 11i ஹைப்பர் ஒரு போன் வந்துச்சுல லாஸ்ட் இயர் அதோட சக்சஸர் ஆமா. அதனால தான் விலை கொஞ்சம் அதிகமா இருக்குங்க இந்த வருஷம். இந்த போனை நான் ஒரு 10 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. என் Airtel சிம் Jio சிம் ரெண்டுமே இதுக்குள்ள இருக்கு. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த போனை விமர்சிக்கலாம். அதுவும் இல்லாம Realme 10 Pro Plus அதோட கம்பேரிசன் கூட பண்ணலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாக்ஸ்ல என்னெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் பார்த்துலாம். உங்களுக்கு Redmi and Realme பாக்ஸ்க்குள்ள சேம் பேக்கேஜ் கண்டென்ட்ஸ் தான் கிடைக்குங்க. ஃபோன் கொடுத்திருக்காங்க, ஃபோன் மேல ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க, கேஸ் கொடுத்திருக்காங்க, சார்ஜர், கேபிள் அது எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்திருக்காங்க. ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா உங்களுக்கு சார்ஜர் 120 வாட் சார்ஜர் கிடைக்கும் Redmiயோட பாக்ஸுக்குள்ள, 80 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க Realmeயோட பாக்ஸ்க்குள்ள. பட் இட் சப்போர்ட்ஸ் only 67 வாட். அப்புறம் இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் போட்டிருக்காங்கல Redmi Note 12 Pro Plusல அதோட குவாலிட்டி அவ்வளவு நல்லா இல்ல கம்பேர்ட் டு Realme 10 Pro Plus ஓட ஸ்கிரீன் ப்ரொடெக்டர். இந்த மாதிரி டீடைல்டு ரிவ்யூஸ் அண்ட் கம்பேரிசன்ஸ் நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னா அது தமிழ்ல பார்க்க விரும்புறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பா நிறைய கொடுக்குறோம் 2023ல. ஓகே, டிசைன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பிளேனான டிசைன், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. இப்போ Realme 10 Pro Plus நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாஷ் இந்த கிளிட்டர் பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே இதுல இல்ல. ஆனா Redmi என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாம மெட்டல் பிளேட் கொடுத்துருக்காங்க கேமரா மாடியூலுக்காக. கேமரா உங்களுக்கு மெட்டல் பிளேட் இருந்தாலும் டேபிள்ல இந்த மாதிரி உங்களுக்கு டான்ஸ் ஆகுறது அது நிறுத்தாதுங்க. இந்த ஒயிட் கலர் நல்லா தான் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ Redmiல உங்களுக்கு கிளாஸ் கொடுத்திருக்காங்கன்னா Realmeல உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் an all plastic construction. அதனால உங்களுக்கு Realme வந்து ஒரு 30 கிராம் லைட்டா இருக்குங்க. இன் ஹேண்ட் ஃபீல் சூப்பரா இருக்கு கம்பேர்ட் டு Redmi Note 12 Pro Plus. Redmiயோட இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. கையில பிடிக்கிறதுக்கு நல்லா ஃபர்மா தான் இருக்குங்க. ஏன்னா கர்வ்ட் பேக்கும் கொடுத்திருக்காங்க. நல்ல பிரச்சனை இல்ல. பட் என்னன்னா வெயிட் வந்து 200 கிராமுக்கு மேல இருக்கிறதுனால நிறைய நேரம் நீங்க கையில பிடிச்சீங்கன்னா கொஞ்சம் வெயிட் உங்களுக்கு தெரியும். ஃப்ரேம் வந்து ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்திருக்காங்க. மெட்டல் மாதிரி பண்ணிருக்காங்க ஃபினிஷ், ஆனா பிளாஸ்டிக் தான் இது. போர்ட்ஸ் பத்தி பேசணும்னா ஐ எம் வெரி ஹாப்பி தட் Redmi வந்து உங்களுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இன்ஃப்ராரெட் பிளாஸ்டரும் ரெண்டுமே கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு வந்து Realmeல கிடைக்காது. அப்புறம் ஃப்ரண்ட் டிஸ்ப்ளேல வந்து உங்களுக்கு கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க which is not available in Realme. ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அப்படினா ப்ராப்பர் ஸ்டீரியோ ஸ்பீக்கருங்க. உங்களுக்கு மேலயும் ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, கீழயும் இருக்கு. ஆனா Redmiல வந்து உங்களுக்கு Dolby Atmos சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ நான் Realme 10 Pro Plus ஓட வீடியோல சொல்லியிருந்தேன் Realme 10 Pro Plus ஓட சவுண்ட் குவாலிட்டி அவ்வளவு நல்லா இல்ல. அதே சமயத்துல உங்களுக்கு Redmi Note 12 Pro Plus சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. கம்பேர்ட் டு Realme it is much better. நீங்களே கேட்டு பாருங்க. ஃபைனலி உங்களுக்கு ஒரு dual SIM ஆப்ஷன் கிடைக்கும். எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் இல்ல. அது இல்லாம டைப் சி போர்ட் வந்து USB 2.0 டைப் சி போர்ட் தான். ஓவரால் என்ன கேட்டீங்கன்னா Redmiல வந்து உங்களுக்கு பெட்டர் பில்ட் குவாலிட்டி கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் அண்ட் இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு Realme 10 Pro Plus அழகா தான் இருக்கும். ஆனா ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Redmiல தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபீச்சர்ஸ் தான் நீங்க வேல்யூ பண்ணுவீங்க கம்பேர்ட் டு லுக்ஸ். Redmiல உங்களுக்கு ஒரு 6.67 inch OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டுங்க. சோ தட்ஸ் வெரி குட். 1 பில்லியன் கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. 900 nits பீக் பிரைட்னஸ். HDR வீடியோஸ் ப்ளே பண்ணீங்கன்னா 900 nits வரைக்கும் போகும். அதுவும் இல்லாம உங்களுக்கு Dolby Vision சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. Realmeயோட அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு கர்வ் டிஸ்ப்ளே கிடைக்கும். பட் உங்களுக்கு வந்து Dolby Vision சப்போர்ட் கிடைக்காது. அத பத்தி பேசலாம். நான் Realmeயோட வீடியோல நான் பல்ஸ் வித் மாடுலேஷன் வந்து சூப்பரா இருக்கு அப்படினு சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் Redmiலயும் உங்களுக்கு 1920 பல்ஸ் வித் மாடுலேஷன் கொடுத்திருக்காங்க கம்பேர்ட் டு 2160. அப்படி லோ பிரைட்னஸ்ல வந்து நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளிக்கர் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. தட் இஸ் வெரி குட். ஏன்னா உங்க கண்ணை அது அஃபெக்ட் பண்ணாது. டிஸ்ப்ளேயோட ஸ்பெக்ஸ் வந்து ஒரு சைடுல வச்சிரலாங்க. பெர்ஃபார்மன்ஸ் தாங்க மேட்டர் பண்ணும். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து உங்களுக்கு Dolby Vision சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஆன் தி Redmi Note 12 Pro Plus. Dolby Vision விடுங்க, உங்களுக்கு HDR சப்போர்ட் கூட கிடைக்காது Realmeல. சோ நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா Dolby Vision குவாலிட்டி வந்து செமையா இருக்குங்க Redmi போன்ல. டிஸ்ப்ளே குவாலிட்டி வந்து கலர்ஸ் ஆகட்டும் இல்ல டைனமிக் ரேஞ்ச் ஆகட்டும் அது எல்லாமே சூப்பரா இருக்கு Redmiல கம்பேர்ட் டு Realme. அதுல நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். Realmeல வந்து YouTubeல நீங்க 4K HDR வீடியோஸ் ப்ளே பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்டட்டர் ஆச்சு. அது Redmiல ஆகுறது இல்ல. சோ தட்ஸ் வெரி குட். சோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே பிளஸ் ஸ்பீக்கர் குவாலிட்டி பிளஸ் ஹெட்ஃபோன் ஜாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிமீடியா பெர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்க வந்து நிறைய வீடியோஸ் பாக்குறீங்க, பாட்டு கேக்குறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா Redmi போனை தான் கன்சிடர் பண்ணணும். அப்புறம் டிஸ்ப்ளேயோட பார்ட் வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். உங்களுக்கு Realmeல வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. ஆனா Redmiல வந்து சைடு மவுண்டட் பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பவர் பட்டன்ல அப்படி ஒட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஃபாஸ்டா தான் இருக்குங்க. சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு அன்லாக் பண்றது.
பண்றதுக்கு. ஸோ எனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இல்லை, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படி பாருங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா போத் ஆர் வெரி வெரி குட். ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து ரியல்மி இஸ் பெட்டர் தென் ரெட்மி அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக். நீங்கள் டைப் அடிக்கும்போது வைப்ரேஷன் வருது இல்லை, அது வந்து பெட்டராக டியூன்டாக இருக்கு ரியல்மியில் கம்பேர்ட் டு ரெட்மி. ரெட்மியும் எக்ஸ் ஆக்சிஸ் வைப்ரேஷன் மோட்டர் அப்படின்னு தான் யூஸ் பண்றாங்க. அப்படின்னா அப்படி டைப் பண்ணும்போது கரெக்டாக அந்த தட்டுற இடத்துல உங்களுக்கு ஃபீட்பேக் வரும். பட் ரியல்மியோடது வந்து ஃபீட்பேக் சூப்பராக இருக்குங்க வைப்ரேஷன். சரி, கேமரா பற்றி பேசலாமா? உங்களுக்கு கேமராவில் வந்து ரெட்மியில் 200 மெகா பிக்சல் சாம்சங்கோட HP-X சென்சர் கொடுத்துருக்காங்க, which is better than the HP-6 சென்சர். 200 மெகா பிக்சல் கேமரா எல்லாமே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடும், 2 மெகா பிக்சல் மேக்ரோவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. நான் பிரைமரி கேமரா டெஸ்ட் பண்ணேங்க. டே லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மியில் ஷார்ப்பா இருக்குங்க இமேஜ் கம்பேர்ட் டு ரியல்மி. அப்புறம் HDR-ம் ரெட்மியில் தான் பெட்டரா இருக்கு. இப்போ கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி வந்து நியூட்ரலா தான் இருக்குங்க. ஆனா ரெட்மியில் ரெட்டும் கிரீனும் கொஞ்சம் தூக்கி அடிச்ச மாதிரி இருக்கு. இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பிக்சர் எடுத்தீங்கன்னா ரெட்மியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம டி-ஷர்ட்ல கூட பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஓவர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்கும். பட் ஃபேஷியல் டோன்ஸ் டீடைல்ஸ் ரெண்டுமே ரெட்மியில் தான் பெட்டரா இருக்கு கம்பேர்ட் டு ரியல்மி. அப்புறம் லைட்டுக்கு அகைன்ஸ்ட் ஷூட் பண்ணீங்கன்னா HDR வந்து பெட்டரா இருக்குங்க ரெட்மியில் கம்பேர்ட் டு ரியல்மி. ரியல்மியில் வந்து கலர்லாம் சரியா இல்ல, அதுவும் இல்லாம ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு ரியர்ல, நல்லாவே இல்லை பாக்குறதுக்கு. போர்ட்ரேட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஓரளவு நல்லா தான் பண்ணுது. எட்ஜ் டிடெக்ஷனும் டெப்த் மேப்பிங்கும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. லோ லைட் ஷாட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு சேம் எக்ஸ்போஷர் அண்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ தட்ஸ் வெரி குட். பட் ஷேடோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெட்மியோட ஆல்காரிதம் இருக்குல்ல, அது நாய்ஸ் வந்து கம்மி பண்ணிருந்தீங்க கம்ப்ளீட்லி கம்பேர்ட் டு ரியல்மி. சோ அதனாலவே நான் சொல்வேன் ரெட்மியோட லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரியல்மியோட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சரி, அடுத்து வருவோம் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரால டே லைட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் டீடைல்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ரெட்மியோட ஷாட்ல கம்பேர்ட் டு ரியல்மி. பட் HDR அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்டும் லோ லைட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்டும் ரியல்மில தான் பெட்டரா இருக்கு. என்ன காரணம்னு தெரியல. நான் HDR வந்து பிரைமரி கேமரால ரெட்மில நல்லா இருந்தது, பட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரால நல்லா இல்லைங்க. அடுத்து 2MP மேக்ரோ கேமராக்கு வருவோம். எனக்கு 2MP மேக்ரோ கேமரா அவ்வளவு பிடிக்காது. ஆனா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ரெட்மி வந்து சப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸா நீங்க போலாம், ஃபோக்கஸ் லாக் பண்ணலாம், பெட்டர் பிக்சர்ஸ் உங்களுக்கு ரெட்மில கிடைக்கும் கம்பேர் டு ரியல்மி. ஆனா செல்ஃபிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மில தாங்க பெட்டரா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் ஆகட்டும், HDR பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், லோ லைட் செல்ஃபிஸ் ஆகட்டும், எல்லாமே ரியல்மில தான் பெட்டரா இருக்கு. ஃபைனலா வீடியோ ரெக்கார்டிங் பத்தி பேசலாம். உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க பிரைமரி கேமரால ரெட்மில. சோ ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்கனால உங்களுக்கு 4K 30 FPS நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது ஷேக் வந்து அதிகமா இருக்கு ரியல்மியோட ஃபுட்டேஜ்ல கம்பேர் டு ரெட்மி. அது இல்லாம உங்களுக்கு வந்து ரெட்மியோட ஃபுட்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா 4K 30 FPS ஃபுட்டேஜ்ல உங்களுக்கு வந்து டைனமிக் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு, டீடைல்ஸ் பெட்டரா இருக்கு, பிளஸ் சவுண்ட் ரெக்கார்டிங் குவாலிட்டியும் பெட்டரா இருக்கு. Ooh, Redmi is doing really nice dynamic range correction on the rear. Ooh, Redmi is doing really nice dynamic range correction on the rear. ஆனால் 1080p 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரியல்மியில் வந்து சூப்பர் ஸ்டெபிலைஸ் மோட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் பெட்டர். அண்ட் செல்ஃபி வீடியோ ரெக்கார்டிங் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா Realme 10 Pro Plus தாங்க ரெட்மியை பீட் பண்ணுது. ஸோ நீங்கள் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இல்லை செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங்காக ரியல்மி ஃபோன் பெட்டராக இருக்குது. பிரைமரி கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரெட்மி தான் பெட்டராக இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பிரைமரி கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்க பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட்மி தான் பெட்டர் ஃபோனுங்க. ஆனால் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ஆகட்டும் இல்லை செல்ஃபி கேமரா ஆகட்டும், அது வந்து ரியல்மியில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுக்கு Redmi Note 12 Pro Plusல ரெண்டு வேரியன்ட்ஸ் தாங்க கிடைக்கும், 8256 and 12256. ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே உங்களுக்கு MediaTek Dimensity 1080 சிப் கொடுத்திருக்காங்க. இந்த 1080 சிப் வந்து நான் Realme 10 Pro Plusல டெஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்க இந்த வீடியோ பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க, லிங்க் நான் இப்போ போட்டுறேன். ஸோ 1080 ஓட பெர்ஃபார்மன்ஸ் வந்து Dimensity 920 மாதிரி தான் இருக்கு. அது இல்லாம நீங்க கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா கண்டிப்பா வேற ஃபோன்ஸ் இருக்கு. Redmi K50i with Dimensity 8100, நிறைய Snapdragon 870 ஃபோன்ஸ் இருக்கு, Poco F4 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா. ஸோ அதை நீங்க கன்சிடர் பண்ணலாம் ஓவர் Dimensity 1080. நான் எப்பவுமே பெஞ்ச்மார்க் டெஸ்ட் ரன் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்றதுக்கு எப்படி இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். அப்படி பார்த்தப்போ Realme 10 Pro Plus ஓட ஸ்கோர்ஸ் வந்து ஹையரா இருந்துச்சு. சோ Antutu ஆகட்டும், Geekbench ஆகட்டும், ரெண்டுத்துலயுமே ஸ்கோர்ஸ் வந்து Realme 10 Pro Plusல தான் ஹையரா இருந்துச்சு கம்பேர்ட் டு Redmi Note 12 Pro Plus. அப்புறம் CPU throttle டெஸ்ட் ஒன்று ரன் பண்ணுவோம், 30 நிமிஷத்துல ரன் பண்ணுவோம், 40 கோர் டெஸ்ட். அதை ரன் பண்ணது 30 நிமிஷத்துல அதுல வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் வந்து Realmeல தான் 87% இருந்தது கம்பேர்ட் டு 87% ஆன் Redmi. இதெல்லாம் நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய நேரம் நீங்க கேம்ஸ் விளையாண்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விளையாண்டீங்கன்னா Realme வந்து அவ்வளவு லேக் பண்ணாதுங்க கம்பேர்ட் டு Redmi. கேம்ஸ் பத்தி பேசணும்னா Apex Legends, Call of Duty Mobile எல்லாமே நான் விளையாண்டு பார்த்தேன், ரெண்டுமே சூப்பரா ஒர்க் ஆகுது. பட் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் வந்து கம்பேர்ட் டு Snapdragon 778G இல்ல Dimensity 8100, Snapdragon 870 அதோட கம்மியா தாங்க கிடைக்கும். ஸோ கேமரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணாதீங்க, ஏன்னா தீஸ் ஆர் மென்ட் டு பி பேலன்ஸ்ட் ஃபோன்ஸ், நாட் கேமிங் ஃபோன்ஸ். சரி, நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுவோம், ஏன்னா அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஃபோனுங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணோம், அப்புறம் 4G 5G எல்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ 5G ஏர்டெல்ல ஜியோல
சூப்பராக ஒர்க் ஆச்சு. ரெண்டு ஃபோன்ஸ்லையும் ஆக்சுவலி ரெட்மிலையும் ரியல்மிலையும் சூப்பராக ஒர்க் ஆச்சு, நோ ப்ராப்ளம். அண்ட் கால் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க, பிரச்சனையே இல்லை. அது இல்லாமல் இந்த ஃபோனில் உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் Wi-Fi 6 ஸ்பீட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பீட்ஸ் அதிகமாக கிடைக்குங்க. ஸோ ஓவரால் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ரெண்டு ஃபோன்ஸ்லையும், நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ Redmi Note 12 Pro Plusல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 5000 mAh பேட்டரி தான். ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஈஸியாக 1.5 days நீங்கள் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம் வாட்ஸ் எவர். சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 வாட் Redmi Note 12 Pro Plusல ஆஃப்கோர்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். 0 to 100 20 மினிட்ஸ்க்குள்ள நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க பூஸ்ட் மோட் ஆன் பண்ணோம், பட் ஈஸியா 20 மினிட்ஸ்க்குள்ள சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரியல்மில வந்து உங்களுக்கு 40 நிமிஷத்துக்கு மேல ஆகும் ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபோன் வேணும் நீங்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா நீங்க Redmi தான் பிக் பண்ணணும் ஓவர் ரியல்மி. சரி, அடுத்து சாஃப்ட்வேர் பத்தி பேசலாம். Redmi Note 12 Pro Plusல உங்களுக்கு MIUI 13 Android 12ல கொடுத்திருக்காங்க. இப்போ Android 13 கூட வந்துருச்சுங்க, ஆனா இதுல வந்து Android 12 தான் கொடுத்திருக்காங்க. அப்புறம் Xiaomi என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 years of security updates கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Android 13 and Android 14 தான் கிடைக்கும். ரியல்மில ஆல்ரெடி Android 13 இருக்கு, இதுலயும் 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கிடைக்க போகுதுன்னா இதுல உங்களுக்கு Android 14 and Android 15 கிடைக்கும். அது இல்லாம ரியல்மி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் கொடுத்துரும், அப்புறம் மோர் அப்டேட்ஸும் கிடைக்கும். ஸோ ரியல்மி அப்டேட்ஸ் விஷயத்துல ரியல்மி தான் பெட்டர் கம்பேர்ட் டு ரெட்மி. ஆனா Realme 10 Pro Plus சொன்னேன்ல, இதுல நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ரெட்மிலயும் இருக்கு, பட் ரெட்மில வந்து யூஸ்ஃபுல் ஆப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் ஆகட்டும், ஸ்பாட்டிஃபை ஆகட்டும், இல்ல நெட்ஃபிளிக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பா நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க, இல்ல நீங்க அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். ஆனா ரெட்மில வந்து மோஜ், ஜோஷ் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க, ஏனே தெரியல. அதுவும் நான் சொன்ன மாதிரி ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் அதெல்லாம் எதுவுமே ரெட்மில இல்லைங்க. பிளஸ் அந்த பர்சனலைஸ் சர்ச் இருக்குல்ல, ஐயோ செம்ம இரிட்டேட்டிங்கான விஷயம் ரியல்மில, அது ரெட்மில உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ரெட்மில பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு MIUIல வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, இப்போ கிடைக்குது. ஸோ தட்ஸ் வெரி வெரி குட். UI டிசைன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மில வந்து கொஞ்சம் மினிமலிஸ்டிக்கா, கிளீனா, ஃபாஸ்டா கொடுத்துருக்காங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு. ரெட்மில வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஃபீச்சர்ஸ் விரும்புறீங்களா இல்ல மினிமல் டிசைன் விரும்புறீங்களா, அது நீங்க செலக்ட் பண்ணணும். ஓவரால் சாஃப்ட்வேர் வந்து டைன்னு சொல்லலாம், ரெண்டுத்துலயுமே நல்ல விஷயமும் கெட்ட விஷயம் ரெண்டுமே இருக்குங்க. ஸோ ஃபைனலா Redmi Note 12 Pro Plus ஓட பிரைஸ் இருக்குல்ல, அதப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் Xiaomiக்கு இந்த மாதிரி பிரைஸ் கூட்டுறது. பட் ஓவரால் ஒரு பேலன்ஸ்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அது ரியல்மி கம்பேரிசன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐ வுட் பிக் த ரெட்மிங்க. ஏன் தெரியுமா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி பெட்டரா இருக்கு, ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் சூப்பரா இருக்கு, பிரைமரி கேமராவோட வீடியோ குவாலிட்டியும் போட்டோ குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு, அதுவும் இல்லாம சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 30,000 கீழே இது நல்ல ஃபோன் கேட்டீங்கன்னா எஸ், ஓவரால் ஒரு நல்ல ஃபோன் தான். ஆனா நீங்க கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணாதீங்க, வேற ஏதாச்சும் ஃபோன் வாங்கிக்கோங்க. இப்போ நான் க்ளோஸ் பண்ண இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேங்க. Redmi Note 12 Pro ஓட ஸ்பெக்ஸ் பார்த்தேன், அதோட பிரைஸ் பார்த்தேன், அதோட ஸ்பெக்ஸ் டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. Sony IMX 766 சென்சர் கொடுத்துருக்காங்க, அது இல்லாம ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த சேம் செட்டப் தாங்க Realme 9 Pro Plus இருந்தது. அதோட கேமரா வந்து செம்மையா இருந்துச்சு. இந்த Redmi Note 12 Pro இருக்குல்ல, அதை கண்டிப்பா டெஸ்ட் பண்றேன். அடுத்து நீங்க சொல்லுங்க, வீடியோ வேணுமா கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும், நீங்க டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.